எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாழைப்பூ வடை செய்யலாங்க. வாழைப்பூவை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் கடலைப்பருப்பு 200 கிராம் எடுத்துருக்கேங்க. 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே சோம்பு 1 ஸ்பூன், ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்து ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். தண்ணிலாம் ஊற்றக்கூடாதுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். கூடவே போட்டு அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சரி, இப்போ வாழைப்பூவை வடிகட்டி சேர்த்துருவோங்க. தண்ணிலாம் இல்லாமல் சேர்த்துக்கணுங்க. வடிகட்டி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி துண்டுங்களை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதுவும் சேர்த்துருவோம். வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதுவும் சேர்த்துடலாம். இப்போ பொடியாக நறுக்குன கொத்தமல்லியை சேர்த்துடலாங்க. நல்லா கலந்துக்கணுங்க. உப்புலாம் போட்டுட்டோம் நம்ம ஏற்கனவே. இந்த மாதிரி பாருங்கள், ட்ரையாக இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம தட்டி போடுறதுக்கு நல்ல மொறுமொறுப்பாக வருங்க, கிறிஸ்பியாக. இந்த மாதிரி உருண்டை பண்ணி ஒரு தட்டில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வடை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இது போல் உருண்டை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தட்டி போடுறதுக்கு ஒவ்வொரு முறையும் கை ஈரம் ஆகாமல் இருக்குங்க. இப்போ வாங்க, எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ தட்டி போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இந்த உருண்டைங்களை. அவ்வளோதான். இப்போ தட்டி போட்டுடலாங்க. இப்போ பொறுமையாக திருப்பி விடணுங்க. செவந்திருக்குது பக்கமாக பார்த்து பொறுமையாக திருப்பி விடுங்க. இப்போ நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இப்போ பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இது போல் மொத்தமும் போட்டு எடுத்துடலாங்க. பொறுமையாக திருப்பி விடணுங்க. பொறுமையாக வேகணும். வாழைப்பூ வெங்காயம் எல்லாம் நல்லா செவந்து பொன்னிறமாக வரணும். நல்லா வாசமாக இருக்குங்க. நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் அப்படியே தெரியுது பாருங்கள். கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், வாழைப்பூ இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் அந்த மாதிரி கொரப்பாக அரைச்சாதாங்க இந்த மாதிரி இருக்கும். நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சவுண்டு வருது பாருங்கள். நல்லா மொறுன்னு நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.